ஏலிமின் ஜீவ நீரூற்றின் வாயிலாக இந்த காலவெள்ள மறுபடியும் சந்திக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் சொல்கிறது உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளு, அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி, தேவன் பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டுமா இருந்தால் நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அதே அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று சொல்லி, அப்படியா நாங்கள் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானம், தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலையும் நாம் தயவை பெறுவோம் என்று வேதம் கூறுகிறது. 2வது காரியம், தேவனுடைய வழிகளில் நடப்பவர்கள் தன்னுடைய சுய புத்தியிலே சாயாதபடி முழு இதயத்தோடும் கர்த்தர்ல நம்பிக்கையா இருப்பார்கள். நம்முடைய ஆரம்பத்தையும் முதலையும் நம்ம முடிவையும் அறிந்த தேவன் அவர். நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். தேவனுடைய வழிகள் நாம் எதிர்பார்ப்பது போல அல்ல. ஒருவேளை கடினமாய் இருந்தாலும் அவர் நிச்சயமாக அந்த பாதைகளை நம்மை நடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே நம்மை சேர்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிறது, நம்முடைய சுய புத்தியில நாம் சாயாதபடி அவர்களே நம்பிக்கையா இருப்போமா இருந்தால், சங்கீதம் 33:11 சொல்லுது கர்த்தருடைய வழி நித்தியமானது, அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி, சங்கீதம் 32:8 சொல்லுது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு நான் காட்டுவேன், என்மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ற தேவனாக நம்மோட வாழ்க்கையில கடந்து வருவாராக. 3வது காரியம் தேவனுடைய வழிகளே நடப்போமானால் நமக்கு தேவ பயத்துடன் ஒரு தாழ்மையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 7வது வசனம் சொல்லுது நீதிமொழி 3ல உன்னை நீ ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதேப்பா, நீ அறிவாளி படித்தவன் எண்ணிக்கொள்ளாத, தாழ்மையா இருக்கும் போது அவர் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய எலும்புகளுக்கும் பலமும் தைரியமாக இருந்து தேவன் கிருபை கொடுப்பாராக. 4வது, தேவனுடைய வழிகளில் நடக்கிற நமக்கு கையின் பிரயாசத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 3ஆம் அதிகாரம் 9 சொல்லுது உன் பொருளாலும் உன் எல்லா விளை முதற்பெறனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சைரசம் புரண்டோடும். அதாவது இது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாராக. இந்த 4 காரியங்களை நாங்கள் செய்யும் போது இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம், அவர் நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவாராக. அவருடைய வழிகளை நான் நினைக்கும் போது நமக்கு வரக்கூடிய தடையாக இருக்கிற எல்லா பாதைகளையும் செவ்வைப்படுத்தி இந்த காலவெளியில் அந்த தேவனுக்கு முன்பாக நடந்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இந்த காலவெளியில கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலவெளியில உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலையாய் இருக்க, எங்களுடைய சுய புத்தியில் நாங்கள் சார்ந்து போகாதபடி, ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஞானத்தை நான் ஆண்டவரே அதை பெருமையாக எண்ணிக்கொள்ளாதபடி, என்னுடைய கையின் பிரயாசங்கள்ல உமக்கு மகிமை தரத்தக்கதாக உம்மை ஆராதிக்கும் போது, உம்மை தொழுது கொள்ளும் போது, நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி எங்களுடைய பாதைகளை நீ செவ்வைப்படுத்துவீர் ஆண்டவரே. இந்த காலவெளியில போக முடியாதபடி, கடக்க முடியாதபடி தடையா இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரவிகள் பாதைகளை செவ்வைப்படுத்தி நடத்துவீராக. கோணலான பாதைகள், கரடுமுரடான பாதைகளை நேராக்கி சமமாக்கி கர்த்தர் நடந்து செல்லும்படி அவருடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.